சிறகடிக்கும் ஆசை கம்மிங் சூன் எபிசோடில் வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னா, அதாவது மலேசியா தம்பதிகள் இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. அதாவது ரோகிணி அந்த பார்லர்காரி வந்துட்டு என்னங்க சொல்கிறது, மிகப்பெரிய பித்தலாட்டம் பண்ணி எனக்கு பல்லு வலிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி சுருதி கூட்டிகிட்டு போய் பல்லை பிடுங்கியே விட்டாங்கன்னு வைங்களேன். வலி இல்லைன்னு சொல்லி நெஞ்சு வலியே வர வச்சுட்டாங்க. ஒரு பல்லை பிடுங்கிட்டு அனுப்பி விட்டாங்க டாக்டர். அதாவது சொத்த பல் இருக்குன்னு சொல்லி சோழியை முடிச்சுட்டாங்கன்னு வைங்களேன். ரோகிணிக்கு விற்கவும் முடியலை, கக்கவும் முடியலை, கக்காவும் போக முடியலை. அந்தளவுக்கு கதறி போய் தான் வீட்டுக்கு வந்துட்டு சுருதி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். சுருதி செம்ம ரிவெஞ்சு. ஆனால் முத்துக்கு தெரிஞ்சு போச்சு. மலேசியாவிலேருந்து அவங்க ஊருக்காரவங்க வந்தால் மீனா கிட்ட சொல்கிறாரு, நம்மலாம் எப்படி இருப்போம், நம்ம ஊருக்காரவங்க வந்தால் சந்தோஷமாக சகஜமாக தானே பேசுவோம். அங்கே எப்படி தேட்டர் நல்லா இருந்துச்சா, இப்போலாம் அங்கே இந்த ஏரியாக்கள்லாம் இருக்கா, எப்படி என்னென்னு. இந்த அம்மா ஏன் நழுவிட்டு போகுது, ஏதோ சம்திங் ராங் இருக்குது மீனா, விட்டுறக்கூடாது மீனா அப்படின்னு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குங்க. இவங்க சொல்கிறாங்க, ஆமாம் பல்லு வலின்னு சொல்கிறாங்க, ஆனால் தேங்காய் சில்லாம் நச்சுக்குன்னு கடிச்சாங்களே அப்படியா அப்படின்னு சொன்னோன்னா, பல்லு வலி இருந்தால் தேங்காய் சில்லாம் அப்படி கடிக்க முடியாது, எலி குதறின மாதிரி. இவங்க சில்லா நொறுக்கி சாப்பிட்டாங்களே அப்படின்னு மீனா சொல்லும்போது, மீனாவும் ஒரு முத்துக்கும் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. ஆமாம் இந்த பார்லர்காரி ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணுது, கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் போகுதுன்னு வைங்களேன். ரோகிணியோட இல்லீகல் அனைத்தையும் இவருக்கு வந்துட்டு தெளிவாக தெரியுதுங்க, புரியுதுங்க. அதனால தான் மலேசியா தம்பதிகளை கூட்டிகிட்டு வந்தார். பட்டு இவங்களும் ரோகிணியும் வந்துட்டாங்க. ஓகேவா, வந்தவனா அப்பாடா தப்பிச்சாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பல்லு வலிக்குது, நான் சொல்லியுமே சுருதி பிடுங்கி விட்டுருச்சு, நான் போய் படுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க பாடையிலேயே போகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு இனி நகர போகிற எபிசோடில். மலேசியா தம்பதிகளும் சிறப்பாக தரமாக வந்துட்டு முத்து வீட்டில் சாப்பிட்டு, இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்ன எங்கள் ஊருக்காரவங்களை பார்க்க முடியாமல் போச்சு தான் வருத்தப்பட்டு கிளம்புறாங்கன்னு வைங்களேன். பட் அங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது. அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ளைட் வந்துட்டு டிலே ஆகிருக்கு. இவங்க போக கொஞ்சம் டிலே ஆகிருச்சுன்னு வைங்களேன். அங்கேருந்து நீ எப்படா போகிறதுன்னு யோசிக்கிறாங்க. சரி முத்துவுக்கு கால் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆகிருச்சு, நாங்கள் லேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, வாங்க நீங்கள் என்னோட இன்னொரு அம்மா அப்பா மாதிரி சொல்லிட்டு காரை அங்கே ஏர்போர்ட்டுக்கு விட்டு மலேசியா தம்பதிகளை மீண்டும் கூட்டிகிட்டு வராருங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு வாரம் ஸ்டே பண்ண போகிறாங்களாமா. ஓகேவா, அந்த ஒரு வாரம் இருக்க போகிறாங்க. அதாவது அவங்க வர்றதும் வந்துட்டு ரோகிணிக்கு தெரியுது. ஐயையோ சோழி முடிச்சிடா, பல்லு வலியோட போகும்னு நினச்சா இப்போ நெஞ்சு வலியவே உண்டு பண்ணிட்டானே இந்த முத்து அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. மலேசியா தம்பதிகள் வந்துட்டு முத்து வீட்டில் ஒரு வாரமோ இல்லை 2-3 நாளோ இருக்க போகிறாங்க. அந்த 3 நாளில் வந்துட்டு ரோகிணியோட போர்ஜரியை வந்துட்டு தோல் உரிக்க போகிறாங்க என்றே சொல்லாங்க. மலேசியாவில் உங்கள் அப்பா யார், என்ன ஏது எல்லாத்தையும் தோண்டி துருவி கேட்க போகிறாங்களா, அதில் வந்துட்டு ரோகிணி சிக்குமா, இல்லை அதுதான் கைகாரியாச்சே தந்திரவாதியாச்சே, ஏதாவது மந்திரம் பண்ணி வந்துட்டு மஜாவா தப்பிக்குமா, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டைரக்ஷனில் வந்துட்டு மலேசியா தம்பதிகள் கிட்ட ரோகிணி வந்துட்டு சிக்குவாங்களா, உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. மேலும் சிறகடிக்கும் ஆசை சீரியல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.